நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாத்தோட அம்மாவுக்கும் இருக்கிற ஒரே பயம் எக்ஸாம் லீவ் வந்துருச்சுன்னா குழந்தைகளை சமாளிக்கணும் அப்படிங்கிறது தாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மாவும் அப்படிதாங்க என்னைய கொண்டு போயிட்டு என்னோட அப்பச்சியோட ஊர்ல விட்டுட்டு வந்துருவாங்க. அங்க போனா காலங்காத்தால எந்திரிச்சோன்னே என்னோட அம்மத்தா என்னையும் சேர்த்து எழுப்பி விட்டுருவாங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மத்து வச்சு அதை தூண்ல கயிறு போட்டு கட்டி வச்சு சிலுப்பிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் பார்த்து அதுதான் மோர் சிலுப்புறதுன்னு என்னோட மைண்ட்ல நல்லா பிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஆனா கல்யாணம் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்படின்னு பாக்கலாமா? நம்ம எந்த அளவுக்கு தயிர் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுக்குள்ள தண்ணியை ஊத்திரணுங்க. உள்ள வந்துட்டு ஒரு 3-4 ஐஸ் கியூப் போட்டுறணும். அப்புறமா ஒரு சின்ன கவர் வச்சு மூடி போட்டு நல்லா டைட் பண்ணிட்டு குளுக்கணுங்க. என்னோட வீட்டுக்கார் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு நான் தான் மோர் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்துட்டாருங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நாங்க குளுக்குனா கூட ஒரு 15 நிமிஷம் ஆகும். இவர் ஒரு 10 நிமிஷத்துலயே வெண்ணெய் வர வச்சுட்டாரு. மோர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கும் போது பக்கத்துல ஒரு தண்ணி குண்டா வச்சுக்கோங்க. வெண்ணெயை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு மறுபடியும் எடுத்து ஒரு குண்டால மாத்திக்கணுங்க. இன்னும் நெய் காய்ச்சும் போது நான் உங்களுக்கு வீடியோ தனியா போடுறேன். அடுத்தது வந்துட்டு என்னோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மோர் தாளிச்சாதாங்க பிடிக்கும். அதுக்கு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே மோருக்குள்ள ஊத்திடணுங்க. மத்து இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. இனிமேல் இந்த டிப் கூட நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல எஸ்னு சொல்லுங்க. பை.